ஹலோ guys, வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிஜன் எடிட்டர். இன்றைக்கி நிறைய பேர் கேட்டுட்டு இருந்த வீடியோ தான், கூப்பு வீடியோ தான் இன்றைக்கி போட போகிறேன். வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. எதுக்கு ஒரு நாள் போடாமல் தானே எதுவும் பெருசாக அப்டேட்லாம் எதுவும் நடக்கலை. கடைசி நீங்கள் எப்படி பார்த்துட்டு போயிருந்தீங்களோ அப்படியே தான் இருக்குது. சின்ன சின்ன அப்டேட்ஸ் தான் நடந்திருக்கு. சரி, இப்போதைக்கு நம்ம கேஜில் என்னென்ன நடந்திருக்குங்கிறத அப்படியே காட்டிடுறேன். மறக்காம இந்த வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் பண்ணிட்டு போயிருங்க. ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போகிறோம், நீங்கள் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு 800 லைக்காட்டு வரும் நம்புகிறேன். வாங்க இப்போது வீடியோ அப்படி டேரெக்டாக போய் பார்த்துருவோம். எப்போதும் போல் ஃபஸ்ட் இந்த கையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஏன்னா நிறைய பேர் இந்த புறாக்கு என்னாச்சு, எதுவும் முட்டை விட்டுருக்குமா தான் எதிர்பார்த்துட்ருப்பீங்க. ஆனால் ஒன்றும் முட்டைலாம் வைக்கல, அப்படியே தான் நிற்கி. ஆனால் முன்னாடி இருந்ததுக்கு இப்போ பாசிட்டிவாக சொல்கிறதுனா, இப்போ கொஞ்ச நாளாக வந்து மேட்டிங் பண்ணி குச்செல்லாம் எடுத்து வச்சிருக்கு. ஃபீமேல் கடைசி ஒரு 2-3 நாளாக நல்லா அந்த முட்டை விடுற மாதிரி அதிலே தான் உட்காந்துருந்துச்சு. நானும் இன்னைக்கு கூட நாளைக்கு கூட பார்த்துட்டே இருக்கேன், ஒன்றும் வைக்கல. முன்னாடி அடிக்கடி முட்டை விட்டுட்டே இருந்துச்சு. இப்போ இந்த புறா பார்த்திங்கன்னா நம்ம சாயங்காலம் திறந்து விட்டால் மட்டும்தான் மேட்டிங் பண்ணும். கேஜுக்குள்ளே மேட்டிங் பண்ணாது, காலையில் திறந்து விட்டாலும் மேட் பண்ணாது. எனக்கு இன்னொரு டவுட் என்ன இருக்குன்னா, இதுக்கு இந்த சுற்றி அடைச்ச மாதிரி எதுவும் வச்சா அதுக்குள்ளே முட்டை விடுமா? அதாவது இந்த எண்ணெய் டின்னு அந்த மாதிரி வச்சு உள்ள மண் வச்சா முட்டை விடுன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒன்று வாங்கி வைக்க பார்க்கணும். அடுத்து என்னென்னா, இந்த புறா சிந்துற இறையெல்லாம் சாப்பிட்றதுக்கு மற்ற புறாங்களை வந்து இது உள்ளே விடுவேன். அதனால் இதுக்கு வந்து இந்த இடம் வந்து ஒரு சேஃப்டி இல்லாத இடம் மாதிரி ஃபீல் ஆகுதா என்னன்னு தெரியல. அதனால் கூட கொஞ்சம் நாளாக எக் வைக்காமல் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்து எக் வச்சா நான் அடுத்த வீடியோவில் காட்டுறேன். வச்சிரும் தான் நினைக்கிறேன். ஏன்னா கடைசி ஒரு வாரமாகவே நல்லா மேட் பண்ணிகிட்ருக்கு. மற்ற புறாங்களை விடுறதுனால இது சேஃப்டி இல்லாமல் ஃபீல் பண்ணுங்கிறதுக்காகவே நான் இப்போ கொஞ்ச நாளாக வந்து மற்ற புறாங்களை உள்ளே விட்றதில்ல. காலையில் வந்து ஒரு 5 நிமிஷம் திறந்து விடுவேன். சாயங்காலம் வந்து எல்லா புறாங்களையும் அடைச்சிட்டு ஒரு 5 நிமிஷம் திறந்து விடுவேன். இந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து காலையில் 5 நிமிஷம் எப்படி திறந்து விடுவேன்னா, இதை திறந்து விட்டு கொஞ்ச நேரம் வெளியே லாந்ததுக்கப்புறம் நம்ம உள்ளே இறப்பட்டோம்னா அதுவே வந்து உள்ளே அடைஞ்சிரும். இப்போ திறந்து விட்டுறேன், பாருங்கள். இப்போயும் உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். அந்த மெயில் வந்து ஃபீமேல் அந்த முட்டை ஒரு கேஜுக்குள்ளே துரத்துமே அந்த மாதிரி துரத்திட்டு இருக்கு. நானும் அந்த ஃபீமேலுக்கு எதுவும் சத்து குறையாக இருக்குமான்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் அந்த விம்ரன் டானிக்கெல்லாம் விட்டமின்காக தண்ணியில் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். அப்புறம் கால்சியம் மாத்திரையெல்லாம் கொஞ்சம் தண்ணியில் கலக்கி கொடுக்குறேன், முட்டை ஓடலாம் போட்டு கொடுக்குறேன். ஆனால் இந்த புறா அவ்வளோவா இறைய சாப்பிட மாட்டேங்குது. நம்ம போட்டோன்னா அதில் வந்து கம்பு முள் கொஞ்சம் சாப்பிடுவோம். அப்புறம் அந்த பெரிய இறையாக இருக்க மக்காச்சோளம் பொரியலில் இந்த மாதிரி இதை தான் சாப்பிடுது. அதுவும் கொஞ்சம் தான் சாப்பிடுது. அவ்வளோதான். இதுக்கு ஃபுட்டு வச்சோன்னா 2 கேஜுக்கு வந்துடும். இப்போ கேஜை க்ளோஸ் பண்ணி விட்ருவோம். இதை 2ஐயும் அப்படியே இந்த கேஜ் வந்தோம்னா ஃபஸ்ட்டு பிளாக் கீழேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இதுக்கு நான் அந்த இவ்வளோ நாள் வீடியோ போட கேப்புக்குள்ளே நிறைய தடவை முட்டை விட்டுச்சு. எல்லாம் வேஸ்ட்டு தான். உடையில கடைசியாக போகும்போது கூட அதோட சிக்ஸ் இருந்திருக்கும், ஒரு 2 சிக்ஸு. அதுக்கப்புறம் அதோட ஒன்ஜினில் சிக்ஸ் எதுவும் வரல. இப்போ 2 முட்டை விட்டுருக்கு. ஆனால் அதை நான் இன்னும் கரு செக் பண்ணல. இருக்கும், மேக்ஸிமம் இருக்காது. அப்புறம் அந்த ஒயிட் பார்த்திங்கன்னா வெளியிலேருந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்து அந்த காட்டு புறாங்க கூட சேர்ந்து வந்து நின்று அப்படியே நமக்கு இதில் செட் ஆகி நின்றுச்சு. இது வந்து ஒரு மெயில். இதுக்கு வந்து இதாக இருக்குது. இது வந்து ஒரு ஃபீமேலு. இந்த ஃபீமேல் வந்து பேர் போடலான்னு இருக்கேன். இது ஃபீமேல் மாதிரி தான் இருக்கு. ஆனால் திடீர்னு கூவிட்டு மற்ற புறாங்களை துரத்துது. அது சில நேரம் ஃபீமேலும் செய்யும். அதுக்காக செய்தா என்னன்னு தெரியல. இது பேர் போட்டு பார்க்கணும். பேர் ஆச்சுன்னா இது 2ஐயும் அப்படி பேர் போட்டணும். அப்புறம் இந்த சிராஜ் நல்ல குவாலிட்டியில், இது நம்ம கடைசியாக போகும்போது இதை நான் சேல்னு சொல்லிட்டு போயிருப்பேன்னு நினைக்கிறேன். அதை அப்படியே நம்ம கேஜிலே செட் பண்ணிட்டேன். நல்லா சில்வர் கலரில் வந்துருந்துச்சு. இதே கலரில் நம்ம கேஜில் ஒரு சிராஜ் வந்து சிக்ஸு பொரிச்சிருந்துச்சு. சரி, அது வளர்ந்துச்சுன்னா அது மெயிலாக இருக்கும், நம்ம இது 2ஐயும் வந்து பேர் போட்டுடலாம் அப்படின்னு நினச்சேன். அது திடீர்னு இறந்துருச்சு. நைட்டு நான் செக் பண்ண முடிச்சா நல்லா இருந்துச்சு. காலையில் பார்த்தீங்கன்னா இறந்து கிடந்துச்சு. எதனால இறந்துச்சுனே தெரியல. எதுவும் பேரன் எதுவும் தண்ணி ஒழுங்காக ஃபீட் அடிக்காமல் அப்படி இறந்துருக்குமா என்னன்னு தெரியல. இது வந்து புறாமலாம் ஒரு சின்ன டவுட் இருக்குது. மெயில் மாதிரி தான் எவ்வளோ நாள் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் திடீர்னு பார்த்தா ஃபீமேல் மாதிரி நிற்கி, இது என்னன்னு தெரியல. ஆனால் இதுவும் நல்லாயிருக்கும் மார்க்கிங்லாம். நான் வந்து வெளியே வந்துச்சுன்னா உங்களுக்கு காட்டுறேன். அப்புறம் இந்த முஸ்கி, இது இப்போ வந்து இந்த பிளாக்கிக்கு சைடாக சுற்றிட்டு இருக்கு. இப்போ நம்ம கேஜில் இந்த கேஜில் பார்த்திங்கன்னா இருக்க ஆணு ஃபுல்லாக 2 ஒய்ஃப் வச்சு சுற்றிட்டுருக்கு. இந்த முஸ்கிக்கு வந்து ஒரு இடத்துல, இது வந்து ஃபீமேலு, ஒரு இடத்துல மெயில் கட்டிருந்தேன். அதாவது லாட்டா எடுக்கிறவங்க ஒருத்தங்கிட்ட வந்து மெயில் கட்டிருந்தேன். அவங்களும் அதே கலரில் ஒரு புறா வருது, இதே மாதிரி கலரில் ஒரு புறா வருதுன்னு சொன்னாங்க. ஆனால் கடைசியில் பார்த்திங்கன்னா அந்த புறாவும் ஃபீமேல் ஆயிடுச்சு. அதனால் இதுக்கு வேறு கலரில் மெயில் வாங்கி போடவா, இல்லை இதே கலரில் எதுவும் மெயில் கிடச்சா போடணும். அப்படி இல்லைனா இது கொஞ்ச நாள் கழிச்சு சேல் தான் பண்ணணும். அடுத்து இந்த புறா பார்த்திங்கன்னா அடுத்து 2 முட்டை வச்சுருக்கு. நான் எவ்வளோ வீடியோ போட கேப்பில் இதுவும் நிறைய சிக்ஸ் பொரிச்சது கொடுத்துட்டேன். இப்போ எதுவுமே இல்லை. இதோட மெயில் மேலே நிற்கி. இப்போ அதுவும் 2 ஒய்ஃப் வச்சு தான் சுற்றிட்டு இருக்கு. இந்த ஹோமர் பார்த்திங்கன்னா இப்போ இது கூட தான் மேட்டாகி சுற்றிட்டு இருக்கு. ஆனால் இதெல்லாம் எதுவும் எக்கெலாம் வைக்கல.
இந்த ஹோம்ஒர்க் ஏதாவது பேர் வாங்கி போடலான்னா இது நம்மகிட்ட கடைசி அந்த மெயில் இருக்கும் முச்சிலே முட்டை விடாமே நின்றுச்சு. அதனால் இதுக்கு மறுபடியும் மெயில் வாங்கி போட்டு அதுவும் முட்டை விடாமல் போய் நின்றுட்டு இருந்துச்சுன்னா அது வேஸ்ட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டேன். இவ்வளோ தான் இப்போதைக்கு இந்த கேஜில் நடந்திருக்கு. பெருசாக எதுவுமே நம்ம கேஜில் எதுவும் அப்டேட்லாம் எதுவும் இல்லை. இதனால் நிறைய பேர் கூப்பிட்டு வீடியோ கேட்குறீங்க. இந்த கேஜில் என்ன நடந்திருக்கு காட்டிடுறேன். ஆனால் இந்த கேஜில் என்ன பிரச்சனைனா திறந்தா எல்லாம் வெளியே ஓடி வரது தான் ரெடியாக இருக்கும். எப்படி வீடியோ எடுக்க போகிறேன்னே தெரியல. வச்சுருக்கேன் அப்படியே பாருங்கள். இந்த 2 புறா வந்து இந்த 2 புறாவில் தான் சொன்னேன். அந்த நம்ம முன்னாடி கேஜில் பார்த்த ஒரே கலரில் ஒரு சிக்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னோம்லாம், அது வந்து இது கூட பிறந்தது தான். இப்போ இது வந்து சாண்டில் கலரில் இருக்குது. அடுத்த வீக்குக்கு 2ம் தயாராகிட்டு வச்சிரும் நினைக்கணும். ஒரு வாரத்துக்குள்ளே வச்சிரும் இந்த பேர். அடுத்து இந்த சிராஜில் பார்த்தீங்கன்னா என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு 2 முட்டை விட்டு அடகாது இருந்துச்சு. நல்லா சிக்ஸ்லாம் வளர்ந்து பொறிக்கிற டைமில் என்ன ஆயிடுச்சுன்னா போன கேஜில் ஒரு ஒயிட் புறா பார்த்தீங்களா, அது கொஞ்ச நாள் நம்ம கேஜில் வந்து நின்றுட்டு இருக்கு. ஆனால் அது ஃபஸ்ட்டு அடைஞ்சது இந்த கேஜில் வந்து அடைஞ்சிருச்சு. அடைஞ்சதை எல்லாம் போட்டு சண்டை போட்டு முட்டையை போட்டு உருட்டி உடச்சி 2 முட்டையுமே வேஸ்ட் ஆயிடுச்சு. அதில் பொறிச்சு முட்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் அப்படியே பொறிச்சு அப்படியே உள்ளே ஃபுல்லாக வளர்ந்து ஒரு 2-3 நாளில் பொறிக்கிற ஸ்டேஜில் இருந்துச்சு. முடிஞ்சால் அதோட வீடியோவையும் இதில் வந்து காட்டுறேன். இப்போ அடுத்த மீட்டிங் பண்ணி துரத்திட்டு இருக்கு. முட்டை சீக்கிரத்தில் வைக்குமான்னு தெரியல. அந்த முட்டையே ரொம்ப நாள் கழிச்சு தான் வச்சுது. அப்புறம் ஒரு குட் நியூஸ் என்னென்னா நம்ம கிங்கு ரொம்ப நாள் கழிச்சு அடுத்து முட்டை வைக்க தயாராகிடுச்சு. பார்த்தவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நீ எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு சாயங்காலமே வச்சிருன்னு நினைக்கிறேன். இது அடிக்க பார்த்தா ஒரு 2-3 நாளாக இப்படி உட்காந்துட்டே தான் இருக்குது. கண்டிப்பாக இது எக்கு வச்சிரும் கன்ஃபார்ம். அப்புறம் இன்னொன்று என்னென்னா இந்த புறா எனக்கு புரியவே இல்லை. வாங்கிட்டு வந்து ஒரு வாரம் கூட ஆயிருக்காது, அதுக்குள்ளே பேராச்சு. ஒரு 2-3 தடவை கூட மேட் பண்ணியிருக்காது, ஒரு தடவை கூட ஒழுங்காக பண்ணியிருக்காது. ஆனால் அதுக்குள்ளே குச்செல்லாம் எடுத்து ஃபுல்லாக அடிக்க வச்சு ஃபீமேலை துரத்திட்டு இருக்கு. முட்டைலாம் வைக்கிறதுக்கு சான்ஸ் ரொம்ப கம்மி தான். ஆனால் மெயில் ஃபீமேலை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக துரத்திட்டே இருக்குது, வெளியே வர விட மாட்டேங்குது. துரத்தி கேக்கில் அடிச்சிட்ருக்கு. பார்ப்போம். இது ஒரு வெளியே வந்து ஒரு 2-3 தடவை மேட்டிங் பண்ணால் தான் நமக்கு கன்ஃபார்ம் ஆகும். சரி இது எடுத்து முட்டை ஒடிச்சாலும் கரு வரும்னு. ஆனால் மேட்டிங்கே பண்ணாமல் குச்சி எடுத்து வச்சுட்ருக்கு. என்ன கதைன்னு தெரியல. இவ்வளோதான் ஷார்ட்டாக இந்த கேஜில் நடந்திருக்கதையும் பார்த்தாச்சு. ஏன்னா இந்த கேஜில் வந்து ரொம்ப நேரம்லாம் வச்சு பார்க்க முடியாது. ஏன்னா இதுவே நான் கை வச்சு பற்றி தான் உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன். இல்லைனா மொத்தம் வெளியே வர்றது தான் அலையுது. அவ்வளோதான் இப்போதைக்கு நமக்கு எதில் நடந்திருக்கு. இப்போ எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணிடுவோம். வெளியே வந்தோடனே பார்த்தீங்களா வேலைய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ தான் வெளியே விட்டுருக்கேன். அதுக்குள்ளே அந்த ஃபீமேல் எப்படி போட்டு துரத்திட்டு இருக்கு பாருங்க அந்த பேண்டேரு. அப்புறம் மற்ற புறாங்களாம் அந்த கேஜில் போய் எல்லாம் கூட்டமாக போய் அதில் தான் போய் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்கும். இதனால தான் எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குது. இதெல்லாம் மொத்தமாக போய் உள்ளே போய் நிற்கிறனால தான் கொஞ்சம் இன்செக்யூரிட்டியாக ஃபீல் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இப்படி ஒரு 5 நிமிஷம் லாந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நிறைய போட்டுற வேண்டியதான். இது ஒரு பக்கம் ஏதோ முட்டைக்கு துரத்திட்டு இருக்கு. நல்லா மேட் பண்ணுறது கூட இந்த அளவுக்கு துரத்தாது. இப்போ எல்லாம் ஒரு இடத்துல நிற்கி கூப்பிட்டு பார்ப்போம்.
ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் கொஞ்சம் அழகாக சும்மா அந்த ஹேண்ட் ஃபீடிங்லாம் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான், ஹேண்ட் ஃபீடிங் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா கீழே யார் கூப்பிட்டாலும் போக ஆரம்பிச்சிருப்பாரு. அதனாலே அப்படி ஸ்டார்ட் பண்ணி வச்சுருந்தேன். இதுதான் நம்ம உள்ள அந்த இது கூட பார்த்தோமே, ஒரு சில்வர் கலர் கூட இருந்துச்சு, அது கூட பிறந்த பிறகு இதுதான் மேலாக ஃபீமேலாக டவுட்டாக இருக்குது. ஆனால் நல்லா கண்ணெல்லாம் பார்க்க சூப்பராக இருக்கும். ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்குது. சரி, இந்த வீடியோ அவ்வளோதான். அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.